நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்குவாட் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நீங்கள் 3 டீம்களோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க போகிறீங்க, இந்த ஆக்ஷன் ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இந்த 3 டீம்களோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த வீடியோக்கு முன்னாடி 2 வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். மற்ற 7 அணிகளோட ஸ்குவாட் ரிவ்யூ. ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். இன்னொரு வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ பண்ணியிருப்பேன். இது 3வது வீடியோ. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு வீடியோவும் வரும், பார்ப்போம். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற ஒரு வீடியோவும் வரும். ஸோ மறக்காமல் இந்த 3 டீமுக்குமான பிளேயிங் 11 நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்குவாடுக்கு இவங்க ஆக்ஷன் விளையாண்டதுக்கு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணால் தான் வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போகும், ஒரு நல்ல ரீச்சும் கிடைக்கும். ஓகேங்களா, தென் நம்பர்ஸ் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஸ்குவாட் ரிவ்யூக்குள்ளே ஆக்ஷன் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நான் ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனில் இந்த மாதிரி, அதாவது ஒரு 3-4 பேர்களுக்கு ஒரு 18 கோடி பெரிய பெரிய கோடிகள் கொடுத்து அவங்கக்கிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்கள வந்து விட்டுட்டு டீமை டம்மி ஆக்குற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் எமோஷன்ஸ்லாம் இவங்க தூக்கி தூரம் போட்டுட்டு, அதான் சிராஜ் அவங்க ரிட்டைன் பண்ணாமல் ஆப்ஷன் எடுக்காத போதே தெரியும்ல. ஸோ இவங்க கிளியர் கட்டாக இருக்கிறாங்க. இந்த வருஷமாக அது ஈசாலா கப் நம்மதே அது நடந்துடணும் அப்படின்னு ஸோ தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்குவாட். எல்லோரும் வில் ஜாக்ஸை ஏன் ஆர்டிஎம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வில் ஜாக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லியம் லிவிங்ஸ்டனை பிக் பண்ணிட்டாங்க. ஒருவேளை லியம் லிவிங்ஸ்டனை வந்து ஆர்சிபி பிக் பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வில் ஜாக்ஸ்க்கு ஆர்டிஎம் போட்டிருப்பாங்க. வில் ஜாக்ஸ் இவங்களுக்கு 8.7 கோடி கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வில் ஜாக்ஸுக்கு இவங்க ஆர்டிஎம் போடுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் இப்போ வில் ஜாக்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் எங்கே ஆட வைப்பீங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன். ஆல்ரெடி வீடியோயும் அதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆர்சிபியோட பிக்ஸ்கில் நீங்கள் பாருங்களேன். ஹேஷல்வுட் வந்து 12.5 கோடிக்கு யோசிக்கலாம். சின்னசுவாமியில் எந்த பவுலர் போட்டாலும் அடி வாங்குவாங்க. ஆனால் ஹேஷல்வுட் ஒரு மாதிரி காற்றை கிழிச்சிட்டு போடுவார். பட் ட்ரை கண்டிஷனில் எப்படி போடுவார்னு பார்ப்போம். புவனேஸ்வர் குமார் 10.75 கோடி. புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு மாதிரி ஒரு 3-4 கோடி கொஞ்சம் அதிகமாக போயிருக்குதோ அப்படின்னு நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு 11 கோடி. ஸோ அவருக்கு ஒரு 3-4 கோடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணுறேன்னா என்னென்னா, ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார் இவங்களோட வேல்யூ ஒரு 6 கோடி 7 கோடி இல்லை 5 கோடி இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கும் பொழுது இவ்வளோ பெரிய நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கை ஒரு ப்ரெஷரும் விழுது. இப்போது ஜிதேஷ் சர்மா கூட எனக்கு தெரிஞ்சு பொழைச்சிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சும்மாமே பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிறதுனால. ஸோ ஜிதேஷ் சர்மா பஞ்சாப் கிங்ஸ்க்காக அவர் ஆடும்பொழுது எனக்கே அப்போ பிடிக்கும். ஏன்னா வருவார், டப்புன்னு அடிப்பார், பயமே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆடிட்டு மேட்ச் அப்படியே திருப்பி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஜிதேஷ் சர்மா 11 கோடி ஓகே சமாளிச்சிருவார். பட் புவனேஸ்வர் குமார் எதுக்கு அந்த 10 கோடி அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 4 ஓவர் போட போகிறீங்க சின்ன சுவாமியில். பட் அந்த 4 ஓவர்லையும் 2 விக்கெட்டாக இருக்கணும், நறுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு புவனேஸ்வர் குமார் கிட்ட சொல்லியும் சொல்லாமல் இப்போ அந்த 10.75 கோடி எடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் ஆக்ஷனில் இவங்க விளையாடும் போது சில பல எரர் இருந்தது. அந்த ஆர்டிஎம் இவங்க போகாதது, நட்டுக்கு பக்கத்தில் போனாங்க. ஆனால் நட்டுவை இவங்களால் எடுக்க முடியலை. நட்டுவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த டீம் இன்னும் லுக்ஸ் குட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டேஞ்சரஸாக இருந்திருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குருல் பாண்டியாவுக்கு போனதை வந்து இங்கே எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அதான் சொல்லியிருந்தேன். பட் குருல் பாண்டியா ஒரு ஹேண்டி, ஒரு ஆல்ரவுண்டர். பார்ப்போம், ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டு ஒரு 6 பால் ஒரு 2-3 ஓவர் போட்டு ஏமாற்றி கொடுத்துட்டாருன்னா ஸோ குருல் பாண்டியா வந்து கண்டிப்பாக ஒரு எம்விபியாக இருப்பார். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்க்குக்கு போயிருக்கலாம், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆர்சிபியோட ஃபேன்ஸ் ஒரு புலம்புற சத்தம் எனக்கு கேட்குது, எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் எடுத்துக்கலாம் நினைக்கும்போது டீம் நல்லா இருக்கும். பட் அந்தளவுக்கு இந்த டீமும் நல்லா தான் இருக்குது. இப்போது சால்ட் பிக் பண்ணியிருந்தாங்க 11.5 கோடிக்கு. கீழே ஜோஷ் ஹேசல்வுட் மாதிரி மேலே சால்ட். இப்போ விராட் கோலி சால்ட் ஓப்பனிங் அப்படி பார்க்கும்பொழுது சால்ட்டு இப்போ தானே இந்த கரீபியனில் பார்படாஸில் தானே 100 அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அவரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. ரஜத் படிட்டார் வந்தவன்ல. லியம் லிவிங்ஸ்டன் மேட்சுக்கு மேட்ச் ஒரு 2-3 சிக்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 4 சிக்ஸாவது அடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா அதிக அமௌண்ட் தான். பட் அதுக்கான வேலையை அவர் செய்யறதுக்கான ஒரு இயராக இந்த வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குருல் பாண்டியா 11ல். சுயேஷ் சர்மா பெங்காலோட லெக் ஸ்பின்னர், கேகேஆருக்கு ஆடி இருக்காரு. ஒரு பேண்டு போட்டுட்டு வருவார். சஹல் பண்ணதெல்லாம் சுயேஷ் சர்மா பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சமாளிக்கணும். செஹலை இவங்களால் எடுக்க முடியலங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் தாண்டி அதுக்கப்புறம் ராசிக் ஸ்லாம் இருக்கிற 6 கோடிக்கு எடுத்துருக்கிறாங்க. இப்போ ராசிக் ஸ்லாம் டெட் ஓவரில் நல்லா போடுவார். இப்போ ராசிக் ஸ்லாம் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா யார் வெளியில் வைக்க முடியாது. அப்போ ராசிக் ஸ்லாம் வெயிட் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி மற்ற டீமுகள் மாதிரி தவறு பண்ணாங்க. பட் அந்த தவறுகளை எங்கள் சுட்டி காமிச்சு கேலி பண்ணி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. இந்த ஆர்டிஎம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷாராவை 1.6 கோடிக்கு எடுத்தாங்க. டாம் பெத்தல் வந்து ஒரு கரீபியனில் வந்து 2 50 அடித்தார், ஓடியில் ஒரு 50 அடித்தார். ஸோ எடுத்துருக்கிறாங்க 2.6 கோடி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வப்னில், தேவ்தத் படிக்கல், இங்கிடி, அதுக்கப்புறம் பாண்டேஜ், ஸ்வப்னில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான 2 பேர் இருக்காங்க. அவங்க பேக்கப்ஸ்னு சொல்கிறதா ஸ்ட்ரைட்டாகவே ஆடுவாங்கன்னு தெரியல. இதில் பெத்தல் அண்ட் துஷாரா, ராசிக் ஸ்லாம் 3 பேரும் ஒருத்தான ஒரு பிக்காக நான் பார்க்குறேன். ஆர்சிபி இந்த வருஷம் ஆக்ஷனை சூப்பராக விளையாண்டுருக்காங்க. என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் நான் தரேன் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்சிபிக்கு நியூ பாலில் போடுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. டெத் ஓவரில் ஒரு யஷ்தயால் இருக்கார். மிடில் ஓவரில் வந்து குருணுல் பாண்டியா அண்ட் சுயேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன் லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் மாதிரி கலந்து கட்டி போடுவார். அப்படிங்கிறதுனால வந்து இப்போது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் எடுத்துருக்கிறாங்க, அவ்வளோ மோசமாக இல்லை மற்ற டீமை கம்பேர் பண்ண வகையில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் யாருன்னு இது வரைக்கும் சொல்லலை. இப்போ கேப்டன் யார் இருப்பா? புவனேஸ்வர் குமாரா? வாய்ப்பே கிடையாது. விராட் கோலி தான் ஆர்சிபியோட கேப்டனாக இருப்பாருன்னு இல்லை சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. உங்களால் ஏதாவது புரிஞ்சிக்க முடியுதா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்சிபியோட ஸ்குவாடுக்கு நான் கொடுத்த மார்க் 8. அண்டு எஸ் அஃப்கோர்ஸ் விராட் கோலி கேப்டனாக விரைவில் மலருவார், அந்த செய்தியை நம்மளுக்கு தருவார்கள் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக சன்ரைசர் ஹைதராபாடோட ரிவ்யூக்குள்ளே போகும்போது இவங்க ஒரு தெளிவான ஒரு வழிக்குள்ளே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து 20-25 பிளேயரை நாங்கள் எடுக்கிறதுக்கு வரல. கிரிக்கெட்டில் எப்படி இந்த 15 பேரை பிக் பண்ணாங்களோ அதே போல் நாங்கள் ஒரு 15 பேரை மட்டும் பிக் பண்ணிக்கிறோம். அந்த 11 பேர் ப்ளஸ் 15னா எங்களுக்கு பேக்கப் அவங்களுக்குள்ளே அடைக்கிறாங்க. இல்லை 17 வரைக்கும் அதை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு பிளானில் வந்தாங்க. அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இல்லை இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிட்டைன் பண்ணும்போது பேட் கமின்ஸ்க்கு 18, கிளாசினுக்கு வந்து 23, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு, டிராவிஸ் ஹெட்டுக்கு, அபிஷேக் சர்மாவுக்குன்னு சொல்லிட்டு இவங்க பிரிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 55-75 என்னமோ ஒரு அமௌண்ட் போச்சு. மீந்தது ஒரு கம்மியான அமௌண்ட் தான் இவங்களுக்கு அமைஞ்சுது. ஸோ இதுக்குள்ளே எப்படி இவங்க 11 பிக் பண்ணுவாங்க, ஸ்குவாட் எடுக்க போகிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆனால் இவங்களுக்கெல்லாம் அமைஞ்சிச்சிங்க. முதல்ல இஷான் கிஷனை இவங்க பிக் பண்ணாங்க, 11.25 கோடிக்கு பிக் பண்ணாங்க. சரிங்க, ஸ்டீலுங்க, ஓகேங்க, சரி ஓகே, இஷான் கிஷன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முகமது ஷமிக்கு ஒரு 10 கோடி செம்ம பிக்கு. சீரியஸ்லி எல்லாருக்கும் 12 கோடி 14 கோடின்னு போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு 10 கோடி. அப்போது அது ஸ்டீல் தானே. இப்போ பேட் கமின்ஸ், முகமது ஷமி 2 பேரும் சேர்ந்து போடுவாங்க. ஆப்போனண்ட் என்ன பண்ண போகிறாங்க? நியூ பாலில் ஷமி எடுத்துகிட்டு வருவார். பேட் கமின்ஸ் டெத் ஓவர்லையும் ஒரு மாதிரி போட செய்வார். பட் ஆனால் இவங்க நட்ராஜனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நட்ராஜனுக்கு பதிலாக தான் இப்போ ஜெயதேவ் நாட்கள் ஹர்ஷல் பட்டேல்னு போயிருக்கிறாங்க. ஹர்ஷல் பட்டேலுக்கு 8 கோடி. எனக்கு ஆல்ரவுண்டருங்கிறத தாண்டி எனக்கு வந்து அந்த விக்கெட் எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுங்கிறத தாண்டி எனக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கணும். அந்த ரோலை வந்து நட்ராஜன் மேலே நல்லா பண்ணார். ஆனால் இப்போது இவங்க ஷமி கிட்ட வந்துருக்காங்க. ஷமி செஞ்சவர். ஷமி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா எனக்கு தெரிஞ்சு 11th நினைக்கிறேன். இப்போ ராகுல் சாங் லெக் ஸ்பின்னர், ஆடம் ஜாம்பா ஒரு லெக் ஸ்பின்னர். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பெட்டரான ஒரு பிக்காக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆடம் ஜாம்பா ஸ்ட்ரைட்டாகவே 11th ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. கிளாஸின் வந்து 5ல் ஆடுறாருன்னா 4ல் வந்து அபினவ் மனோகருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கும். அபினவ் மனோகரை ஜிடியில் மாதிரி இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து மேபி 6க்கு மூவ் ஆவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் சன்ரைசர் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட 11, இதுதான் அவங்களோட ஸ்குவாடே. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மிண்டிஸ் எடுத்துருக்காங்க. பட் 4 ஃபாரினர்ஸ் மட்டும் ஆட முடியும். எந்த அளவுக்கு கம்யூனிட்டி மிண்டிஸ் ஆடுவார் உள்ள அப்படின்னு எனக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் யஷான் மலிங்கா பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாண்டில் இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு டெஸ்ட்லையும். ஸோ கர்ஸுக்கு உள்ள ஒரு கர்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குறாரு. ஸோ ஓவரால் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிட்டன்ஷனில் வாயை போனோம். பட் ஆக்ஷனுக்கு வரும்போது இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஓரளவு டீமை தேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னோட மார்க் அவங்களுக்கு, அதாவது எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 மார்க் நான் தரேன். ஓகேங்களா? ஃப்ளாஸ் இருக்குது. பட் 7.5 மார்க் நான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு தரேன். ஓகேங்களா? உங்களோட மார்க் என்ன, உங்களோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமோட ஸ்குவாட் ரிவ்யூவுக்கு போகலாம். ஸோ இவங்க வின்னிங் டீமாக இருந்தாலும் வின்னிங் கேப்டனை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்ரேயா சார். இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. இவங்களுக்கும் இப்போ எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸு, கேகேஆருக்குலாம் வந்து ரிட்டன்ஷன்லேயே ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்தாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கொடுத்தாச்சு. இப்போது ஆக்ஷனில் எப்படி விளையாட போகிறாங்க? அது மாதிரி ஒரு டீமை செட் பண்ண முடியுமா? பட் அந்த டிஃபெண்டிங் சாம்பியன் டீம் ஒன்று இருந்துச்சுல, அந்த கேகேஆர் டீம் மாதிரி இந்த டீம் வராது.
ஆனால் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் இந்த கோர் அப்படியே இருக்குது. பட் 2 வருஷத்தில் இன்னும் 3 வருஷத்தில் வந்து ஓரளவு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயருக்கு 23.75 கோடி அதிகங்க, ரொம்ப ரொம்ப அதிகங்க. நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் சொன்னாலும் சரி, இந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு ஆடியிருக்காருன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை காமிக்குது, ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து ஓனருக்கும் பிளேயருக்கும் இருக்கக்கூடிய பாண்ட், அந்த எமோஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது காமிக்குதுன்னு எனக்கு ஓரளவு தோணுது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன் சொல்லுவாங்க, என்னப்பா எங்களுக்கு ஹோம் கமிங். அப்போது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஃபேனும் சொல்லுவாங்க, ஹலோ எங்களுக்கு ஹோம் கமிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வைபவ் ஆராரா 1.8 கோடி, ரஹமனுல்லா குருபாஸ் 2 கோடிக்கு பேஸுக்கே இங்கே கிடைச்சாரு. ரகுவன்ஷி மும்பைக்கார பையன் போன வருஷம் 50 அடித்தார், அவருக்கு ஒரு 3 கோடி கொடுத்துருக்குறாங்க. 1 டவுனில் இறங்குவார். அனுகுல் ராயும் இங்கே கேகேஆரில் இருந்தவர் தான், கேட்ச்லாம் பிடிச்சாரு. மனிஷ் பாண்டியும் ஆல்ரெடி கேகேஆரில் இருந்தவர் தான். இவங்க தான் கேகேஆரில் இருந்தவங்க, மற்றபடி வேறு யாரும் கேகேஆரில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஹர்ஷித் ராணா, வைபவ் ஆராரா, நார்கியா, ஸ்டார்க்குக்கு பதிலாக இப்போ நார்கியா போயிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் மாதிரியான பயமுறுத்துகிற ஒரு டெட்லி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. கேகேஆர் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் லேக்ஸாக போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. வந்தவனில் ரஹானேவா, ரகுவன்ஷியா. ரஹானே சிஎஸ்கேக்கு போய்ட்டு ஒரு ரிடம்ஷன் பண்ணார், கப் அடித்தாங்க. அண்ட் அதே போல் அப்படிங்க யோசிக்கும்போது ரகுவன்ஷி ஃபியூச்சர், ஸோ அதை நோக்கி தான் கேகேஆர் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரகுவன்ஷிக்கு கண்டிப்பாக எப்பவுமே ஒரு இடம் இருக்கணும். இது போக வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், நார்கியா, அதுக்கப்புறம் வைபவ் ஆராரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா. இதுதான் என்னோட 11. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி ஆப்ஷனில் எடுத்தாங்க, மயங்க் மார்க்கண்டேவை எடுத்தாங்க, அனுகுல் ராயும் கடைசி நேரத்தில் தான் எடுத்தாங்க, மனிஷ் பாண்டியும் கடைசி நேரத்தில் தான் எடுத்தாங்க. பட் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் எடுத்தாங்க, பவல் எடுத்தாங்க, குர்பாஸ் எடுத்தாங்க அப்படின்னு இருந்தாலும் ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்குவாடை திறம்பட விளையாண்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8.5 மார்க் தரேன் 10க்கு. பட் கேகேஆர் சோஃபார் சூப்பராக விளையாண்டுருக்காங்க, அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு துளி அளவு இல்லை. ஒரு மாதிரி கேகேஆர், டிசி, சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி நிறைய டீம் இருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்குவாட் என்ன அண்ட் ஆக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் நல்லா விளையாண்டுருக்காங்கிறத மட்டும் சுருக்கமாக கமெண்ட் பண்ணாலே போதும், ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது, ரிவ்யூ நிறைவடையுது. அடுத்தடுத்து ஐபிஎல் ஆக்ஷன் வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், எந்த டீம் ரிட்டன்ஷன் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க ஆக்ஷன் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அமைஞ்சாலும் அமையலாம், ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வழியாக 10 டீமோட ஸ்குவாட் ரிவ்யூ நிறைவேறிற்று, முடிச்சாச்சு. என்னை திருப்திகரமாக செல்கிறேன், ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது, பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.